நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த சிரிச்சா போச்சு ரவுண்டில் உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக ரூம் போட்டு யோசிச்சு நிறைய விஷயங்கள்லாம் வந்து கிரியேட்டிவாக பண்ணி சிரிக்க வைக்கணும் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் சிரிக்கக்கூடாது. ஓகே, ஸோ இவங்களை சிரிக்க வைக்க போகிற நம்மளுடைய கலைஞர்கள் யாரு அப்படின்றத லிஃப்ட்டை திறந்து பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நிகழ்ச்சிக்கு போகலாங்களா மேடம்? என்னோட குடிகாரம் புருஷன் கூட கண்டிப்பாக என்னால் வாழ முடியாது மேடம். இது உங்கள் கையில் மேடம், காலான்னு நினச்சி கேட்குறேன். தயவு செஞ்சு எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க மேடம். தப்புமா தப்புமா, கணவனே கண் கண்ட தெய்வம். வணக்கம், சொல்வதெல்லாம் சொதப்பல். அதான் ஊருக்கு தெரியுமா, சாட் பண்ணு. நீ புருஷன் வந்துட்டார் மேடம், சொன்னா கேட்டிங்களா? நேர்களே, நாம எங்க இருக்கோம்? விஜய் டிவி செட்டில் இருக்கிறோம். இங்கே ஒரு பெண் கண்ணீரும் கபலையுமா இங்கே வந்திருக்கா. இந்த பெண்ணோட கணவர் ஒரு ஒயின் ஷாப்பில் குடிச்சிக்கிட்டு இருக்கார். இந்த நிகழ்ச்சிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கூப்பிட்டா அவர் வரல. எங்களுடைய டீம் சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு இங்கே அவரை குண்டு கட்டா தூக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த லிஃப்ட்டுக்குள்ளே இருக்காரு, அவரை வர சொல்லுங்க. வாங்க வெளியில. அடையாள சரக்கு வச்சுருந்தோன்னா அலேக்கா தூக்கி ஆட்டோவில் கொண்டு வந்து போடானுங்க. நான் பண்ணு கேட்டால் ஸ்டார் ஹோட்டலில் சரக்கு வாங்கி தரேன் நான். நீ வாயிலே முட்டை பரோட்டா போடுற? வாட் இஸ் யுவர் நேம்? மாக்காப்பா. அது எங்கள் அப்பா. தபார் எனக்கு ஒரு விஸ்கி லார்ஜ் உஷார் பண்ணி தருவா. ஏய், இந்த மூஞ்சி எங்கே பார்த்தா மாதிரி இருக்குது. ஒழுங்கு மரியாதை உக்கார். ஏய், நீ எப்படி இங்கே வந்த? ஒழுங்கா உக்கார நாயை உக்காரா. ஏய் ஏன்பா நீ உட்கார். தோட உன் கூட தான் இப்போ பேசணும். நான் நோயை பற்றியா எப்படி பேசுகிறேன்? என்னம்மா கலாய்க்கிறாரு இவரு? மேடம், எது இருந்தாலும் ஒரு ½ hour கையில் கறியை சாத்திடுவானுங்க. என்னப்பா கோயில் நடைய சாத்திருவாங்கன்ற மாதிரி பேசுற? இப்போ என்ன பிரச்சனை? நீ தான்ப்பா பிரச்சனை. இங்கே பார், கண்ணீரும் கபலையுமா இருக்கிற அந்த பொண்ணை பார்ப்பா. இந்த மூஞ்ச பார்க்கக்கூடாதானே உட்காந்து கர்மா அந்த ஒயின் ஷாப்பில் உட்காந்து குஷ்ணுக்கிறேன். என்னம்மா இந்த பேச்சு பேசுறாரு? அவ மாமா பையன் மேடம். செருப்பு பிஞ்சுக்கும். ஏய், கட்டின புருஷனை மாமா பையன்னு சொல்றியே? இல்லை மேடம், என்னோட சொந்த மாமா பையன் சொன்னேன் மேடம், அதுக்கு அடிக்க வரா மேடம். என்ன அவட்ட பேச செருப்பை கைடு அச்சன்னு வச்சுக்கோங்க. ஏப்பா உட்கார். ஏன் இப்படி கோவப்படுற? என்ன இன்னசென்ட்டா இருக்க நீ? என்ன சென்டா இருந்தா அச்சா வாசனை வந்தா மோந்து பார்த்துட்டு போ. என்னம்மா 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 இப்படி பேசிட்டு இருக்காரு? என்னதாம்மா ஆச்சு? இவர் உனக்கு பிடிச்சிதான் நீ கல்யாணம் பண்ணியா? மேடம் பிடிச்சி தான் மேடம் கல்யாணம் பண்ணேன். எந்த மாதிரி கல்யாணம் யாருமே பண்ணல மேடம். 100 சவரம் போட்டார் மேடம். எங்கள் அப்பாட்ட ஆசையாக கேட்டேன், என் இடுப்புக்கு ஒரு ஒட்டியான வாங்கி கொடுங்கன்னு. தங்கத்தில் சந்தோஷமாக வாங்கி கொடுத்தாரு மேடம். அதை என்ன பண்ணான்னு கேளுங்க மேடம். அந்த ஒட்டியானத்தை என்னப்பா பண்ண? கேவலம் அந்த ஒட்டியான தாசை போது அந்த குட்டியான கல்யாணம் பண்ணி நான் வந்தேன். டேய், கட்டிக்கும் போது தெரியல குட்டியான கட்டிக்கும் தெரியல. இப்படித்தான் மேடம் என்னை டெய்லி அடிச்சு கொடுமைப்படுத்துவோம் மேடம். என்னால முடியல மேடம், செத்துலாம் போல இருக்கு மேடம். அவர் தான் உன்னை அடிக்கிறாரா? என்னம்மா ஆச்சு? அது கூட பரவாயில்ல மேடம், வாயை திறந்து பச்சை பச்சையா பேசுவான் மேடம். அம்மா அவங்க அம்மா கேட்டு பாருங்க மேடம். செத்தாதான் மேடம் நான் நிம்மதியா இருப்பேன். சாவடி. ஏமா இது மாதிரி குடிகார கணவன்கிட்ட எப்படிமா நீ வாழ்ந்துகிட்டு இருக்க? எப்படி நீ வாழ்ந்துகிட்டு இருக்க? இந்த அயோக்கியனை திருத்தத்துக்கு நீ என்னம்மா பண்ண? இல்லை மேடம், எவ்வளோ முயற்சியெல்லாம் பண்ண மேடம். எங்கள் ஊரில் பூசாரி ஒருத்தர் இருந்தார் மேடம். அவர் வந்து ஒரு ராசிக்கல் கொடுத்தார். இந்த மாதிரி குடியெல்லாம் இது பண்ணணும், ஒரு ராசிக்கல் போடணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தோம். 2500 ரூபா மேடம். அதை எடுத்து அவர் கையில் போட்டேன் மேடம். 2 நாள் போட்டார் மேடம். 3ஆவது நாள் அதை வச்சுட்டு சரக்கு போடுறாரு மேடம். இவெல்லாம் திருந்த மேடம், மூஞ்ச பார்த்தியா மேடம், திட்டு மூஞ்சி மாதிரி இருக்கு பாரு மேடம். அந்த மோதிரத்தை வச்சாப்பா குடிச்சா? அதை வச்சு குடிக்க முடியுமா? வித்து குடிச்சேன். எவ்வளோ பெருமையாக சொல்கிறேன் பாருங்க மேடம். ஏப்பா உன்ன மாதிரி ஆம்பளைங்க அப்படியே முகத்திலே ஒன்று கொடுக்கணும் போல இருக்கு. இப்பேற்பட்ட ஆம்பளை கூட நீங்க எப்படிதாம்மா வாழ்ந்துட்டு இருக்கீங்க? வேற ஏதாவது மருத்துவத்தில் ஏதாச்சும் நீங்க பண்ணீங்களாமா? இல்லை மேடம், அதெல்லாம் பண்ண வேணாம். படித்த பொண்ணு மேடம், பண்ணாமல் இருக்க மாட்டேன் மேடம் நான். நீ படித்த பொண்ணா இருக்கிற சரி இந்த விஞ்ஞான காலத்தில் சரி ராசி கல்லு மோதிரம் இது எப்படிமா போனேன்? பரவாயில்ல, முன்னாடியே கேட்டுருக்கேன், நான் மறந்துட்டு லேட்டாக கேட்டீங்க. பரவாயில்ல சொல்கிறேன் மேடம். அதாவது மேடம், எங்கள் ஊரில் சித்தர் ஒருத்தர் இருக்கார் மேடம். மூலிகை மருந்து கொடுத்தார் மேடம். அவர் சரக்கு அழைக்காமல் இருக்கணும்னா அதை கூட சரியாயிடும்னார் மேடம். அந்த மூலிகை மருந்து எடுத்து வந்து கொடுத்தேன் மேடம்.
அந்த மூலிகை அந்த வீட்டு மூலையில் உட்காந்து சரக்குக்கு தொட்டு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றான் மேடம். இவன் மனுஷன் சொல்கிறது என்னன்னு சொல்கிறோம். இவன் நல்லாவே இருக்க மாட்டான் மேடம். இவன் நல்லாவே இருக்க மாட்டான். இவனை கொடுமைப்படுத்துறான் மேடம். நீங்கள் தான் மேடம் எதுவும் வழி சொல்லணும் மேடம். இந்த விஷயம் உங்கள் அப்பா கிட்ட பேசியிருக்கியாமா? மேடம் இந்த ஆள் குடிக்காரன்னு உங்கள் அப்பா கிட்ட பேசியிருக்கியாமா? எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் தூக்குலேயே தொங்கிடுவார் மேடம். தயவுசெய்து எங்கள் அப்பாக்களை எதுவும் தெரிய வேணாம் ஒன்று மேடம். ப்ளீஸ் மேடம் தயவுசெய்து எங்கள் அப்பா மட்டும் கேள்வி பேசுவோம். நான் என்ன பண்ண எனக்கே தெரியாது மேடம். இல்லை பேசுவோம், அவங்க அப்பாவுக்கு இப்போ பேசுவோம். எங்கள் அப்பாட்ட நீங்கள் ஏன் மேடம் பேசணும்? அப்பனை பற்றி ஊருக்குள்ளே தெரிஞ்சு. மேடம் நீங்கள் பேசுறீங்க, நான் பேசுகிறேன். ஹலோ மாமா. ஹலோ, எப்படி மாமா இருக்குது? நான் மாப்பிள்ள கையில் போட்ட மாப்பிள்ள. லைட்டா மாமா. மாமா அங்கே அது என்ன மாப்பிள்ள கையில் 30 ரூபா வச்சுன்னு மாப்பிள்ளைக்காக தான் வெயிட் பண்ணிக்கிறேன். தங்கம் கட்டிங்கக்கா? ஆமாம் மாப்பிள்ள. எந்த அடையாளம் வந்துச்சாப்பா? அதே தான் மாப்பிள்ள. என்ன முக்கியமான விஷயம், என்ன மாமா? சீக்கிரமா வந்துரு. நாளைக்கு காந்தி ஜெயந்தி என் கடை சாத்திடுவானுங்க. என் பொண்ணு பக்கத்தில் இருக்கல, இல்லைப்பா இல்லைப்பா. உன்னை நான் திருத்தணுமா? என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன் லூஸ். சரி சரி ஃபோனை வச்சுட்டா என் தங்கமே. வை தளபதி. என்னம்மா உங்கள் அப்பாவும் குடிக்கிறாரா? நான் என்ன மேடம் பண்ணுறது? இந்த ஆள் 24 hours ஒயின் ஷாப்லேயே இருக்கேன்னு சொல்லி எங்கள் அப்பா அமிச்சேன் மேடம். அவர் போய் திருத்துவாருன்னு கடைசியில் அவரே குடிகாரன் ஆக்கி இந்த மாதிரி பண்ணி விட்டான் மேடம். இவன் எனக்கு வேணாம் மேடம். நீங்களே இந்த பைசல் பண்ணி எனக்கு தேவையில்லை மேடம். ஏய் நீ மட்டும் எனக்கு தேவையா? மூஞ்சா பார்த்தா பையன் நடிகை கருப்பு எம்எம் ராஜா மாதிரி இருக்குது. இது என்ன இது? ஏம்மா என்னம்மா எல்லா பிரச்சனைக்கும் பேசுனா தீர்வு வந்துடும்மா. நீங்கள் 2 பேரும் ஒரு 5 நிமிஷம் பேசுங்கம்மா. மேடம் லைட் ஆஃப் பண்ணிட்டு போ. 2 மணி நேரம் கரண்ட் இப்போ கட் ஆகிடும். இனிமேல் நான் ஒன்றும் பண்ண மாட்டோம், வீட்டுக்கு போகலாம் வா. உனக்கு நான் முக்கியம் இல்லை, உனக்கு சரக்கு தாண்டா முக்கியம். எனக்கு தேவையில்லடா, தேவையில்லடா. வேணா இருக்க பொறாடி தேவை எழுதிட்டானா பொறுக்கி போடவே அழுந்துட போகுது. எழுந்துரு. பொறாடி தேவை. ஒன்றும் கவலைப்படாதப்பா. உன் மனைவியை நாங்கள் பேசி உன் கூட அனுப்பி வைக்கிறோம். போயிட்டு வா, நான் பேசுகிறேன். எப்போ இந்த எபிசோடு போடுவாங்கன்னு கேட்க மாட்டியாப்பா? எப்போ படம் போடுவாங்க? போடுவாங்க அடுத்த வாரம். என்னம்மா பேசினா எல்லா தீர்வும் வந்துடும் சொன்னேன். இல்லை மேடம், என் புருஷனை பற்றி உங்களுக்கு தெரியாது மேடம். ஏய் என்ன இது கொலுசா காணும்? அதுதான் மேடம் என் புருஷன். நேயர்களே, இப்பேற்பட்ட ஆண்கள் திருந்துவார்களா? நீங்களே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு அருமையான பதிலை சொல்லுங்க. அவங்களே ஏற்கனவே அசிட்டு தான் உட்காந்துருக்குறாங்க மேடம். நான் என்ன மேடம் பண்ணேன்? இவ்வளோ நேரம் போத மேடம், அவங்க சிரிக்கவே இல்லை. சிரிக்கவே இல்லையா? பண்ணலாம் கவரி நகை போட்டு பிலிம் காட்டுங்க. சொல்வதெல்லாம் சொதப்பல். வணக்கம். சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நமக்காக கொடுத்துருக்காங்க தனசேகர், லாரன்ஸ் அண்ட் நாகராஜ் சார். எப்படி இருந்தது சார்? பாலா சிங் சார் சொல்லுங்க. ஒரு நல்ல கான்செப்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க. அது இந்த கொலுசு திருடுறது, அப்புறம் மாமனார் மருமகம் பேசிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணாங்க. மேம் சொல்லுங்க. எனக்கு நிஜமாக ரொம்ப கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருந்தது. எனக்கு அவரோட அந்த கெட்டப்பே ரொம்ப ஹியூமராக இருந்தது. அவர் குடிச்சிருக்காரு ஃபுல்லாக. வேற வேலையை தரு என்ன வேலை தரு அப்படி பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அவர் குடிக்காரன் நடிக்கிறார் சார், உங்கள் அளவு இல்லை. இல்லை இல்லை நடிக்கிறாரா? இதுவும் நானும் நடிக்கலாம். ரொம்ப அற்புதமாக பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தேங்க்யூ. சிரிச்சா போச்சு ரவுண்டு முடிஞ்சு போச்சு. அண்ட் ஸ்கோர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா யாருமே சிரிக்காதனால அவங்கவுங்க அதே ஸ்கோர்ஸில் தான் இருக்காங்க. நம்ம பாலா சிங் அவர்கள் 900 பாயிண்ட்ஸில் இருக்காரு. கேஆர் பக்ஸ்லா அவர்கள் 1000 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. அண்ட் வீரா அவர்கள் 800 பாயிண்ட்ஸில் இருக்கார். வழக்கமாக இந்த ரவுண்டில் வின் பண்ணுறவங்களுக்கு அடையார் ஸ்டைல் ஒன் வழங்கக்கூடிய 5000 ரூபாய் மதிப்பில் கிஃப்ட் வவுச்சர் கொடுப்போம். இந்த ரவுண்டில் யாருமே வின் பண்ணாத எல்லாம் சமமாக இருக்கிறதுனால அந்த பரிசை அடுத்த ரவுண்டுக்கு நம்ம தள்ளி வைக்கிறோம். அடுத்த ரவுண்டு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ரவுண்டு. இவங்க அதெல்லாம் எப்படி விளையாட போகிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்குக்கு போகிறோம். இது SBS முக்கோணம் சன் ஆயில். அது இது எது?